சமூக நீதிக்காக போராடியது பெரியாரா அல்லது ஆணைமுத்துவா? சீமான் அவர்களே, முதலில் ஆழமாக எதையும் தெரிந்து கொண்டு வந்து பேசுங்க. இல்லை என்றால் சுத்தமாக பேசாதீர்கள். நீங்க உளறீங்க. இவருடைய உளறல் நேத்தை விட இன்னைக்கு இன்னும் அந்த உளறல் அதிகமாகி போச்சு. அன்னைக்கு 2014 வெளியிட்ட நாம் தமிழர் ஆவணத்துல பெரியார் வந்துட்டு மதிப்புக்குரிய ஒரு வழிகாட்டின்னு போட்டீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? என்ன உன் கொள்கை? என்ன? பெரியாரை எதிர்ப்பதான் என் கொள்கைன்றாரு. இது ஒரு கொள்கையாது? பெரியார் வந்ததுக்கு தான் விதவை மறுவாழ்வுன்றது இங்க வந்துச்சு. ஏன் தந்தை பெரியாருக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன்னா அவருடைய கொள்கை, போராட்டம், தியாகம் மறுக்கவும் முடியாதது, மறைக்கவும் முடியாதது. வணக்கம் தோழர்களே. ரூசஸ் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை பெரியாரை பற்றி உண்மைக்கு முற்றிலும் புறம்பான வகையில் அவதூறாகவும் சிறுமைப்படுத்தியும் கொச்சைப்படுத்தியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பேசுகிறார், கேட்கிறார், ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறார். சமூக நீதிக்காக போராடியது பெரியாரா அல்லது ஆணைமுத்துவா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் ஐயா தந்தை பெரியாரையும் அவருடைய வாழ்க்கை பற்றியும் கொள்கை பற்றியும் போராட்டங்கள் பற்றியும் அறிந்தவர்கள் யாரும் இப்படிப்பட்ட அடிப்படையற்ற முட்டாள்தனமான கேள்விகளை கேட்க மாட்டார்கள். இதற்கென்றே சீமான் அவருக்கு என்ன ஆட்சின்னு எனக்கு தெரியல, புரியவே இல்லை. பெரியவர் ஆணைமுத்து தன்னை பெரியார் பெருந்தொண்டர் என்றுதான் கூறிக்கொள்வார். பெரியார் பெருந்தொண்டர் ஆணைமுத்து என்றுதான் அவர் வெளியிட்ட புத்தகங்களில் எல்லாம் இருக்கும். நீங்க வந்துட்டு கூகுள்ல போயிட்டு ஆணைமுத்து புக்ஸ் அப்படி நீங்க போடுங்களேன், அதுல வரக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய அந்த முகப்பு அட்டை படத்துல எல்லாம் பாருங்களேன். பெரியார் படம் பெருசாகவும் இவருடைய படம் சின்னதாகவும் எல்லாமே போட்டிருக்கும். பெரியாரோடு நின்று தோளோடு தோல் நின்று போராடியவர், கொள்கைவாதி. பெரியாரை பற்றி வருகின்ற எதிர்காலம் துல்லியமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் அவர் புத்தகமாக்கி வெளியிட்ட ஒரு மாபெரும் பணியை செய்தவர் ஐயாவே ஆணைமுத்து. அது மட்டுமல்லாமல் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், முன்னாள் நீதிபதி, பீகாரை சேர்ந்த பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அவர்கள் 2வது பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் தொடர்பாக இதர பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு குறித்து நாடு முழுவதும் சென்று ஆராயும் பொழுது அவருக்கு பக்கபலமாக துணை நின்றவர், அவரோடு வந்து பெரியார் திடலில் நின்று பல்வேறுபட்ட தகவல்களை திரட்டி கொண்டு செல்வதற்கு உதவியவர் ஆணைமுத்து ஐயா. ஆணைமுத்து ஐயா தான் தந்தை பெரியாரினுடைய பணிகள் எல்லாவற்றையுமே சரியாக ஆவணப்படுத்தியவர் என்று அண்ணன் கொளத்தூர் மணி, அதே போல விடுதலை ராஜேந்திரன், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த தந்தை பெரியார, அப்படியாப்பட்ட பெரியார இவர் சொல்றாரு சமூக நீதிக்காக போராடினது யாரு? 1950 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசமைப்பை, தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதுல முதல் திருத்தம் ஐயா தந்தை பெரியாருடைய போராட்டத்தினால. ஏன்னா அப்ப அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு புதிதாக நடைமுறைக்கு வந்த அரசியல் சட்டத்தின் மூலமா தப்பா போயிடுச்சு, அது செல்லாது அப்படின்னு கோர்ட்டு. உடனே அதை எதிர்த்து பெரியார் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தை பற்றி அவர் சொல்வார், டிஸ்டர்பன்சஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று நேரு பேசுகிறார். அந்த அளவிற்கு அந்த போராட்டம் வீரியமாக நடந்தது. ஐயா தந்தை பெரியாரால் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய தலைகர்த்தர் ஐயா தந்தை பெரியார். அதன் மூலம் வந்த முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் இன்றளவுக்கு இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைக்குது. அதான் மண்டல அறிக்கையின் அடிப்படையில இந்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இந்திய அரசு பணிகளிலும் இருக்கக்கூடிய 27% ஓபிசி ரிசர்வேஷன். இதுக்கெல்லாம் வித்துட்டது ஐயா தந்தை பெரியாருடைய போராட்டம். எந்த ஒரு சாதாரணமா அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனா சீமான் கேட்கிறாரு, இதை சாதிச்சது வந்துட்டு ஆணைமுத்துவ பெரியாரான்ட்டு. சீமான் அவர்களே, முதலில் ஆழமாக எதையும் தெரிந்து கொண்டு வந்து பேசுங்கள். இல்லை என்றால் சுத்தமாக பேசாதீர்கள். நீங்க உளறீங்க.
இவருடைய உளறல் நேத்தை விட இன்னைக்கு இன்னும் அந்த உளறல் அதிகமாகி போச்சு. இன்னைக்கு காத்தால பேசுனாங்க போல, இன்னைக்கு தொலைக்காட்சியில் அதை நான் பார்க்கிறேன். இது ஒரு உண்மை. அடுத்தபடி என்னன்னா, பெரியாரு மணியம்மைய சொத்துக்காக தான் மணியம்மையை கல்யாணம் பண்ணாரு. இவரை வந்துட்டு நம்ம பாராட்டுறோம். ஆனா மிகப்பெரிய தனவந்தராக இருந்த, பணக்காரராக இருந்த ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தனது சொத்தெல்லாம் கொடுத்து அழிச்சு கப்பல் வாங்கி விட்டு கடைசியில நொடிந்து போய் வாழ்க்கையில கடைசி நேரத்துல அவர் எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு. ஆனா பெரியார் மட்டும் மணியம்மையாரை கல்யாணம் பண்ணிட்டு சொத்துக்களுக்காக கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு வர வேண்டிய பரம்பரை சொத்துக்களுக்காக அவர் திருமணம் பண்ணாதான் அது கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பாரு எழுதி வச்ச உயில் பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உண்மைதான். ஆனா அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணாரு? நீ அறிவு நாணயம் உள்ள மனிதனாக இருந்தால் நீங்கள் அதை சொல்லணுமா இல்லையா? அதை வைத்துத்தான் அவர் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்கின்ற ஒரு அமைப்பையே உருவாக்கினார். பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ராபகண்டா இன்ஸ்டிடியூஷன் PSRPI அப்படின்ற இன்றளவுக்கு இட் இஸ் அ ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட் அறக்கட்டளை. அதன் மூலமாக பெரியாருடைய கருத்துக்கள், எழுத்துக்கள், போராட்டங்கள் எல்லாம் புத்தக வடிவில் வெளிவந்தன. புத்தக வடிவம்னா ஒன்று 10 ரூபா 5 ரூபாய்க்கு இல்லை, 50 பைசா, 75 பைசா, 99 பைசா, 1 ரூபான்னு கூட போட மாட்டாரு. 90 காசுகள் 99 காசுகள் தான் புத்தகத்தை போட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போனார். அவர் எல்லாவற்றையும் கொண்டு போனார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக, பெண்ணுரிமைக்காக, இந்து மதத்தை பற்றி, கிறிஸ்தவ மதத்தை பற்றி பைபிள்ன்ற புத்தகத்தை அவர் வெளியிட்டாரு. இப்படி எல்லாத்த பத்தியும் அவர் புத்தகமா வெளியிட்டதெல்லாம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் மூலம்தான். அது அனைத்துக்குமானது அந்த ட்ரஸ்ட். இன்னைக்கு அந்த ட்ரஸ்டுடைய சொத்து தான் பெரியார் திடலே, அது ட்ரஸ்டுடைய சொத்து. இதுதான் பெரியார். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் மக்களுக்காக சிந்தித்து தங்களையே தங்களுடைய உடைமைகள் எல்லாம் கொடுத்தவர்கள். பெரியார் போகும்போது பெரியாருடைய வாரிசுகள்னு சொல்லிட்டு யாருக்காவது மணியம்மையார் உட்பட, அப்பா அவங்க உயிரோட தானே இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? பெரியார் போயிட்ட உடனே விடுதலையினுடைய ஆசிரியர் மணியம்மையார் அப்படின்னு வந்துச்சு, அவ்வளவுதான். அவங்களும் போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்தாங்க. இப்படித்தான் அது இயங்கிட்டு வருது. பெரியாருடைய அந்த திராவிடர் கழகம், அவர் உருவாக்கிய அந்த திராவிடர் கழகம், அந்த திராவிடர் கழகத்தினுடைய செயற்குழு அதான் நிர்வகிக்குது பெரியாருடைய சொத்துக்களை எல்லாம். இப்படித்தான் ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு வருது. ஆனா உங்களை இன்னும் நீங்க 2016 இருந்து 2016, 2019, 2021, 2022 4 தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க. 1% இருந்தது, இப்ப 8% ஓட்டு உங்களுக்கு அதிகமாயிருச்சிருக்குது. ஆனா ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கல. ஐயா சொத்துக்களை எல்லாம் பெற்றாரு, நாட்டுக்காக கொடுத்தாரு. நீங்க ஒரு இடத்துல டெபாசிட்டை பெறல, ஆனா எவ்வளவு சொத்துக்களை வாங்கியிருக்கீங்க கல்லா. இதெல்லாம் வேற யாரும் பேச முடியாது, என்னாட்டாலும் தான் பேச முடியும். ஏன்னா எனக்கு தானே தெரியும் நீங்க யாருன்றதெல்லாம். அன்னைக்கு 2014 வெளியிட்ட நாம் தமிழர் ஆவணத்துல பெரியார் வந்துட்டு மதிப்புக்குரிய ஒரு வழிகாட்டின்னு போட்டீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? என்ன உன் கொள்கை? என்ன? பெரியாரை எதிர்ப்பதான் என் கொள்கைன்றாரு. இது ஒரு கொள்கையாது? பெரியாரை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அடிப்படை RSS காரங்க எதிர்க்கலாம். ஏன்னா அவன் சமத்துவத்திற்கு எதிரானவர்கள், அவர்கள் சுயமரியாதைக்கு எதிரானவர்கள், அவர்கள் பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள், அவர்கள் எதிர்க்கலாம். நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? பெண் ஏன் அடிமையானால் என்கின்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் பெரியார். கல்லு குடிச்சா எல்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக தனது கொல்லையில இருந்த ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டினவர். காந்தி சொன்னாரு, அதெல்லாம் வந்துட்டு தென்னை மரங்களை வெட்டுறதெல்லாம், அந்த போராட்டத்தை, சத்தியாகிரகத்தை நான் கைவிடணும்னா தென்னகத்தில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகளை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். நாகம்மையாரு, இன்னொருத்தர் பெரியாருடைய தங்கை. அவங்களை கேட்டுக்கிட்டு தான் நான் முடிவெடுக்கணும்னாரு மகாத்மா காந்தி. இங்க இருந்து தந்தை பெரியார் வைக்கத்துல போய் போராடினாரு. அந்த வைக்கம் ராஜா வந்துட்டு ஐயாவுடைய பெரியாரினுடைய கெஸ்ட். அவரு டெல்லிக்கு போகும்போதெல்லாம் இங்க வரும்போது ஈரோட்டில் அவருடைய வீட்டில் தான் தங்குவாரு. அவர் பெரியாரை கைது பண்ண மாட்டேன்னுட்டாரு. பெரியார் போராடினாரு. கடைசியில் பெரியாரை அழிக்கிறதுக்காக யாகம் பண்ணாங்க. யாகம் பண்ணதில் அரசு அரசியலே செத்து போயிடுறாரு.
உடனே என்னடா அது பெரியார் பெரிய சாமி, அவரை வெளில விட்டுறாங்க. அப்புறம் வைக்கம் தெருக்கல்ல எல்லாரும் போக வேண்டிய அந்த உரிமை போராட்டத்தை எந்த சொத்தை வாங்கினார் இதுல போய்? இப்ப இருக்கிற உங்களாட்டம் ஏதாவது கேரளால போட் வாங்கி விட்டுருக்காரா பெரியாரு? சொத்தை ஏதாவது வாங்கி விட்டுருக்காரா? பெரியாரை சிறுமைப்படுத்தணும்ன்றதெல்லாம் ஓகே. ஏன்னா நீங்க வந்துட்டு பாஜகவோட போக போறீங்க, அவங்களோட போக போறீங்க, அதனால மதவெறி தலைக்கு ஏறிச்சு, நீங்க பேசுங்க. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அவதூறு பண்றதுக்கு கூட சுதந்திரம் இருக்குது, பொண்ணு, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி பெரியாரை போல ஒரு விழுக்காடு உங்களால நிற்க முடியுமான்னு பாருங்க. அதான் முக்கியம். பெரியார் தமிழை இழிவுபடுத்தினார். பெரியார் இழிவுபடுத்தல, எவாலுவேட் பண்ணார். உன் தமிழ் இலக்கியம்னு சொல்லிட்டு வர்றது எல்லாமே வந்துட்டு இந்த பக்தி குப்பையா இருக்குது அப்படின்னாரு. அவர் பக்தியை எதிர்த்தாரு, கடவுள் நம்பிக்கையை எதிர்த்தாரு. எனவே இதெல்லாம் குப்பைனாரு, இதான் தமிழ்ல நிறைஞ்சு கிடக்குனாரு. ஆனா அதே பெரியாரு திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினாரு. மாநாடு நடத்துற ஒரு இயக்கம், கட்சி. நீ இத்தனை நலவா நீங்க நாம் தமிழ் நடத்துறீங்களே, என்னைக்காச்சும் திருக்குறள் மாநாடு நடத்திருக்கீங்களா? தமிழுக்காக மாநாடு நடத்திருக்கீங்களா? ஆனா அதுலதான் கம்மியா இருக்குது, தமிழனுக்கான அறிவு கலைஞ்சு அதுதான்னு பெரியார் பேசுறாரு. இப்படி பெரியாரை பத்தி படிக்கலாம், நிறைய படிக்கலாம், நிறைய எழுதலாம். பெண்ணுரிமைக்காக பெரியாரா? பெரியார் வந்ததுக்கு தான் விதவை மறுவாழ்வுன்றது இங்க வந்துச்சு. அவர் சொன்னாரு, கேட்பாரற்று கிடக்குதுன்னு வேரில் பழுத்த பலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதினாரு, அண்ணா பேசினாரு அப்படின்னோம்னா அப்படி குறிப்பிடப்பட்டது பெண்கள் தான், இளம் விதவைகள் தான். ஏன் தந்தை பெரியாருக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவருடைய அண்ணன் மகளை அப்படி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, குழந்தை திருமணம் பண்ணி விட்டாங்க. அது ஒரு 11, 12 வயசு இருக்கும் போது அந்த பையன் பைசோரி வந்துட்டு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை, ஒரு விதவையா தான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாருடைய காலில் வந்து அந்த புள்ள விழுந்திருக்கு. அப்ப அது மண்டையில் அடிபட்டு ரத்தம் எடுத்து அரவணைச்சு தட்டி கொடுத்துட்டு அன்னைக்கு சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, அவர் எழுதின இதுல சொல்றாரு, அன்றைக்கு முடிவெடுத்தேன், இதை ஒழித்தே தீர்வது, இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்தே தீர்வது என்று முடிவெடுத்தார். அப்படிப்பட்டவர் தந்தை பெரியார். அதனாலதான் அவருக்கு வந்துட்டு பெரியார்னு பெண்கள் பட்டம் கொடுத்தாங்க. அதான் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மூலத்தெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதி புத்தகமா வெளியிட்டாரு. அதை வெளியிட்டது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். ஐயா தந்தை பெரியார் எல்லாம் நீ எல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ஆள் கிடையாது சீமான், உனக்கெல்லாம் தெரியாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் வாழ மாட்டீங்க. இவ்வளவு சுதந்திரம் இருக்கிற காலகட்டத்திலேயே நீங்க பொம்நாட்டியை ஏமாத்துறீங்க. பெரியார் கல்யாணம் பண்ணார், மணியம்மைய கல்யாணம் பண்ணது ஏனி. அதனாலதான் நான் தொடறேன். நான் பொதுவா பர்சனல் விஷயத்த நான் பேசுறது இல்லை. விஜயலட்சுமி என்ன சொல்றாங்க உங்களை பத்தி? இதுதான் உங்களுடைய யோக்கியதையும் பெரியாருடைய யோக்கியதையும். அவர் மாமனிதர், இந்த சமூகத்திற்காக பாடுபட்டவர், அல்லும் பகலும் யோசித்தவர். அவருடைய நிலைப்பாடுகள்ல மாறுபட்ட நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. நான் இப்ப பட்டையடிச்சு தானே பேசுறேன். பெரியாருடைய அதான் விஜய் ரொம்ப அருமையா சொன்னாரு மாநாட்டுல, ஐயா தந்தை பெரியார் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்கவில்லைன்னாரு. அதான் ஹானஸ்டி. விஜய் நேத்து வந்து அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு நீங்க பேசுறீங்க, அவர்கிட்ட இருக்கிற ஹானஸ்டி பாருங்க, எப்படி சொன்னாரு பாருங்க, என்ன அழகா. அதை நாங்க ஏற்கல. அதனால பெரியாருடைய கொள்கையை கடைபிடிக்கிறவனுக்கு தாவே கால இடம் இல்லைன்றது அர்த்தம் இல்லை, இருக்கலாம். வழிபாட்டு சுதந்திரத்தை விடுது, தாவேக்காக்கு வழிபாட்டு சுதந்திரத்துக்கு இடம் உண்டுன்னு சொல்றாரு விஜய். இவ்வளவுதான். அவரு போனாரு, பெரியார் திடலுக்கு போனாரு, மரியாதையை செலுத்தினாரு. அவர் வந்துட்டு அவர் சரியான அரசியல்வாதியா, நீங்க சரியான அரசியல்வாதியா சீமான்? எவ்வளவு தெளிவோட அவர் பேசுறாரு பாருங்க. தந்தை பெரியாருடைய சுயமரியாதை, தந்தை பெரியாருடைய சமூக நீதி, தந்தை பெரியாருடைய பெண் உரிமை, தந்தை பெரியாருடைய சகோதரத்துவம், மூட நம்பிக்கை ஒழிப்பு எல்லாத்தையும் தன் வசப்படுத்திக்கிறாரு. இந்த நாட்டுல சமத்துவம் வரணும்னா அண்ணல் அம்பேத்கர் அப்படின்றாரு. எவ்வளவு தெளிவா கொள்கை வழிகாட்டிகளா வச்சாரு. பெண்கள் வீரத்துடன் போரிட வேண்டும், உரிமைக்காக போரிட வேண்டும், அவர்களுக்கென்று இடம் உண்டுன்னு 2 பேரும் கொண்டு வராரு. எடுத்தாந்து அவங்களெல்லாம் போட்டு வழிகாட்டிகளை காட்டுறாரு. அவர் எவ்வளவு தெளிவா இருக்காரு. நீங்க
இவ்வளவு காலமா அரசியல் இருந்தேன்றீங்க. அன்னைக்கு நான் இவர் சொல்றாரு ஒரு இடத்துல 2010, அதாவது மேதகவி பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமை தளபதி மேதகவி பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் இவர் திராவிட அடிமையா இருந்தாராம். அவர் சந்திச்ச உடனே அந்த மாறிட்டாரா இவர். என்னைக்கு வந்துட்டு திராவிடர் கொள்கையோ இல்ல திராவிட கழகத்தையோ இல்ல பெரியாரையோ மேதகவி பிரபாகரன் சிறுமைப்படுத்தி பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும், கடைசியா இங்கிருந்து தமிழ்நாட்டை விட்டு போகும்போது இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் போகும்போது அவர் வெளியேற அப்ப அதுக்காரன் நீங்களாம் போயிட்டீங்க. பேபி சுப்பிரமணியம் அப்ப அவங்களுடைய ஆக்டிவிஸ்ட் இருக்காருங்க, பெரிய ஆளு பேபி சுப்பிரமணியம், என்னுடைய திருமணத்துக்கெல்லாம் வந்திருந்தவர். அந்த பேபி சுப்பிரமணியம் என்ன விட்டுட்டு போறீங்களா அப்படின்னா, ஆமா அவர் தீக்கால சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு போனாரு மேதகவி பிரபாகரன். மேதகவி பிரபாகரன் வந்துட்டு ஆயுதங்களை கைப்பற்றப்பட்டதுக்காக உண்ணாவிரதம் இருந்த போது அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க அண்ணனை கூப்பிடுங்கன்னாரு. அண்ணன் யார் தெரியுமா? திராவிடர் கழக பொதுச் செயலர் கி வீரமணி. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் துப்பாக்கூர் அங்க ஆமக்கறி சாப்பிட்ட மாதிரி இது ஒரு கதை. திடீர்னு ஒரு எடுத்து ஏதோ இவரும் தலைவரும் பிரபாகரனும் அப்படியே பெரியாரை பத்தி உங்ககிட்ட போய் விவாதிப்பாரு. அவரு உனக்கு கொடுத்தது 2 நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் அந்த போட்டோ வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றீங்க. அது போங்க, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. எவ்வளவு பேர் பார்த்தாங்க, யாரும் பண்ணாது, நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது வியாபாரம், அது உங்களுடைய புத்தி அறிவு திறன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா உண்மை கிடையாது அது. சரி, 2009 எல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டதுக்கு அப்புறம் நீ மாறிட்ட. அது வரைக்கும் நீ திராவிடர் திருடனா வச்சுக்கோங்க. 2011 ஏன் நீங்க வந்துட்டு அண்ணா திமுக ஓட்டு கேட்டீங்க? அவன் வந்து திருட்டு கூட்டமாச்ச. 2011 எதுக்கு ஓட்டு கேட்டா ஈழ பிரச்சனை. நானும் உங்க கூட தானே போயிருக்கேன். ரைட்டு. 2014 என்ன பிரச்சனை? மறுபடியும் அண்ணா திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு கேட்டீங்க? எதுக்கு ஓட்டு கேட்டீங்க மக்களவை தேர்தல்ல? ஏன் அப்புறம் திருடன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு கேட்டேன்னா திருடனுக்கு ஒத்து போறவன் நீங்க எவ்வளவு பெரிய மகா திருடன்? எல்லாம் பொய். சீமான் தாங்க இந்த உலகத்திலேயே தனது கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்ச ஒரு புத்தகத்தை அது அவர் வெளியிட்டாரு. நான் தான் வாங்குறேன். அந்த துரதிருஷ்டசாலி நான் தான் கோயம்புத்தூர்ல. அன்னைக்கே அதை தூக்கி குப்பையில போடு அப்படின்றாரு. ஏன்னா குப்பையில போடுற ஆவணத்தை எதுக்கு வெளியிட்ட? அவங்க கட்சிக்காரங்க கேட்கறது இல்லை, ஏன்னா கேட்க விட்டுறது இல்லை இவர். அவ்வளவுதான். இப்படி யாராலும் சொல்லிட்டு போலாம். பெரியாரை சிறுமைப்படுத்த முயற்சிக்காதீங்க. ஏன்னா பெரியாரால் பலன் பெற்றவர்கள் எல்லாருமே. நான் நல்லா எம்ஏ சோசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன்னா, நான் பியூசி படிக்கும் போது ரிசர்வேஷன்ல உள்ள போனேன். ஆனா எம்ஏ அப்ளைடு ஜியாகிரபிக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஓசில ஓபன் காம்படிஷன்ல மேல வந்தேன். நான் தான் நம்பர் 1 கேண்டிடேட் லிஸ்ட்ல சென்னை பல்கலைக்கழகத்துல. காரணம் பெரியாருடைய பணி, பெரியாருடைய போராட்டம். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரொம்ப நன்றி உடையவங்க. அதனால பெரியார் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. இப்ப 8% ஓட்டு வாங்கினீங்களா 2026 மழுங்க உன்னை ஒட்டையடிச்சிருவாங்க. ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. மக்களே, நீங்கள் பெரியார் மீது மதிப்பு வைத்திருக்கிறீர்களா? பெரியாரின் எதிரி என்கிறார் சீமான். அதெல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. பெரியார் மீது நன்றி உடைமை அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவு தூரம் சமூகத்திற்காக எல்லாத்தையும் எடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். எனவே இன்னைக்கு என்ன உனக்கு நெருக்கடி வந்துச்சு? வேற ஒண்ணும் இல்லை. இவர் பிஜேபி பக்கம் போக போறாரு. இப்போ தெரிஞ்சு அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, வள்ளலார் செய்யாத சீர்திருத்தத்தையா, ரெட்டமலை சீனிவாசன் ஐயா செய்யாத சீர்திருத்தத்தையா, இப்படி பலருடைய பேரை குறிப்பிடுறாரு. அப்ப விஸ்வநாதன் பண்ணாததா, அண்ணல் தொகை பண்ணாததா? அப்ப இவங்களை எல்லாருடைய பேரையும் பிஜேபி சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் அங்க ஓட்டுவாரு கூட்டணிக்கு. அதுக்குதான் சீமான் அடி போடுறாரு. இவர் யாரெல்லாம் சொல்லலையோ எல்லாம் பெரியாரால அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் தான் போராடினாங்க. ஐயா ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார், அவர் ஜாதி மறுப்பு தான் அவர் பண்ணாரு. தென்கலை வைணவம் என்னது ஜாதியை பார்த்ததா? இல்லையே. ஆனா அப்ப ஒர்க் அவுட் ஆச்சா? ஆனா பெரியாரால தான் ஜெயிச்சுது. அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் பேசுறாங்க, வள்ளலார் உட்பட, உண்மைதான். ஆனா பெரியார் முன்னெடுத்த போராட்டத்தினாலதான் ஜெயிச்சோம்.
அதனாலதான் எங்க பார்த்தாலும் ஊருக்கு ஊரு ஐயாவுடைய சிலை இருக்கும். ஏன்னா அவருடைய கொள்கை, போராட்டம், தியாகம் மறுக்கவும் முடியாதது, மறைக்கவும் முடியாதது. அதனால ரொம்ப அழகா இப்ப இப்போ புக் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குதுல்ல, அந்த புத்தக எக்ஸிபிஷன்ல வந்துட்டு நேத்து சன் நியூஸ்ல தான் செய்தி சொன்னாங்க. விஜய் வந்துட்டு அறிவிச்சார்ல கொள்கை வழிகாட்டியா. இப்ப பாத்தீங்கன்னா அங்க அம்பேத்கர், பெரியார் புத்தகங்கள் தான் நிறைய சேல் ஆகுதான். போன ஆண்டையெல்லாம் விட இந்த ஆண்டு பயங்கரமா சேல் ஆகுது பெரியாருடைய புத்தகங்கள். அப்ப கேக்குறாங்க, எதுக்காக பெரியார் புத்தகத்தை வாங்குறீங்கன்னு. இல்ல, பெரியார் வந்துட்டு கடவுள் மறுப்பாளர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதையெல்லாம் விட அவர் மேம்பட்டு இன்னும் பலதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படி தெரியும் போது அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், அதனால வாங்குறோம்னு சொல்லிட்டு 3 இளம் பெண்கள் சொல்றாங்க. இதுதான் இதுதான் இவருக்கெல்லாம் வந்தது. ஒண்ணு அந்த பிஜேபியோட கூட்டணி போகணும்னு, இன்னொன்னு பிஜேபியினுடைய அந்த எஜெண்டாவை தள்ள தூக்கி வச்சுக்கிறாரு, பெரியார் அழிக்கணும் அப்படின்ட்டு. நடக்காது. ஏன்னா இப்ப விஜய் போன்ற மக்கள் செல்வாக்குள்ள ஒரு அபிமானம் மிக்க ஒரு தலைவர் சொல்லிட்டார்ல, அங்கதான் போய் நிற்பாங்க, உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. எனவே பெரியாரை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அண்ணா ரொம்ப அழகா சொன்னாங்க, தன்னுடைய காலத்திலேயே தான் போராடியதை எல்லாம் நிறைவேறியதை பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தந்தை பெரியார் ஒரு காலகட்டம், தந்தை பெரியார் ஒரு திருப்பு முனை, தந்தை பெரியார் ஒரு சித்தாந்தம், அப்படியே அடிச்சார் அவர். அப்படியாப்பட்டவர் தந்தை பெரியார். அவருடைய போராட்டங்கள் என்னைக்கும் நடக்கும். அவரை பற்றி படிக்க படிக்க தெளிவு பெறுவார்கள். அந்த மானுட சமத்துவம் அப்படின்றது வரும். அண்ணல் அம்பேத்கரையோ, ஐயா தந்தை பெரியாரையோ, நாராயண குருவையோ, வள்ளலார் பெருமானையோ, இவங்க எல்லாம் படிக்கும் போது ஏற்படும், இவர் ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் நிறுத்துறாரு, இந்த திட்டம் தோற்கடிக்கப்படும். எனவே மக்களே, நாம் நமது தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்படிப்பட்ட குறுக்கு புத்திக்காரர்கள் நம்முடைய திசை திருப்புவார்கள். அதற்கான எச்சரிக்கையாகத்தான் இந்த காணொளி பதிவை நான் பதிவிடுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.